இப்போ வந்து நைட்டு வந்து 8:30. இப்போ வந்து நம்ம வந்து அந்த உப்புத்துறையில் வந்து அந்த கார் பார்க்கிங்கில் வந்து காரை நிப்பாட்டிட்டு வந்து கிளம்புறோம். அந்த உப்புத்துறையிலே வந்து மாவெளி கருப்பசாமி கோயிலில் வந்து இந்த பாருங்க கலை நிகழ்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இது கிளம்புற டைம். அந்த நாள் நைட்டு போனவங்கெல்லாம் வந்து மறுநாள் காலையில் இது வந்து அதிகாலை 4:45 அந்த 4:45லேருந்து அந்த கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நிகழ்வத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து போகிறவங்களும் உற்சாகமாக போகிறாங்க, வர்றவங்க வந்து ஒரு சில எல்லாரும் உற்சாகமாக வரும். வடக்குட்டியா, ரொம்ப சந்தோஷம். எப்போ வந்தீங்க நீங்கள்? நேற்று நைட்டு வந்தீங்க. இப்போ கோயில் போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ இன்னும் இதுலேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் உங்கள் கணக்கு? 6 மலை இருக்குது. 6 மலை. நேற்று நைட்டு எல்லாம் வந்து போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தவங்க வந்து அந்த நடந்த களைப்பில் வந்து இந்த ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த பாறைக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் அனைவருமே வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல இடம், சுத்தமாக சுகாதாரமாக காற்றோட்டமாக இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படி நம்ம வந்து இந்த கிளம்புறோம். பாருங்கள், மரம் வந்து குறுக்க விழுந்திருக்கு. நம்ம போய்கிட்டு இருக்கு, அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சிரமம். இது வந்து அதிகாலை நேரம். அதிகாலை வந்து ஒரு 4:30 இருக்கும். நைட்டு 8:30க்கு வந்து ஆரம்பித்தா 2:30 மணிக்கு போனவங்க இருக்காங்க, 3 மணிக்கு போய் சேர்ந்தவங்க இருக்காங்க. இதேமாரி 4 மணிக்கு நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு பதறாமல் வந்து போகிறதுனால நமக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. அந்த கால டயத்தில் அந்த வந்து சூழ்நிலை எப்படி சன்செட்டில் எப்படி இருக்குன்றத பார்க்குற இவங்கெல்லாம் வந்து நைட்டு தங்கி இருந்துட்டு அங்கேருந்து இறங்கி வர்றவங்க இப்போ 5 மணியை போல் வந்து இங்கே வந்துட்டாங்க. இந்த அம்மாவெல்லாம் வந்து பாருங்கள், அங்கே நைட்டு போயிட்டு நைட்டு தங்கி இருந்துட்டு காலையில் வந்து வந்துட்டாங்க. இளைஞர்களும் பார்த்துங்க, இளைஞரும் உற்சாகமாக தான் வர்றாங்க. எந்த குழப்பமே இல்லை, சந்தோஷமாக ஒரு நடைப்பயிற்சி போய் வர்றாங்க. அந்த அதிகாலையில் இறங்கி வர்றாங்க. வெயிலானால் மட்டும்தான் ரொம்ப வந்து டயர்டாகிடுறது மாதிரி வந்து தெரியுது. இந்த அம்மா பாருங்கள், போயிட்டு வரும்போது வந்து ஒரு குச்சியை கையில் வச்சுக்கிறாங்க. அந்த குச்சி எதுக்குன்னா, ரொம்ப தூரம் கழிஞ்சானே உங்களுக்கெல்லாம் வந்து நடந்து போய் வந்து ஒரு அனுபவம் இருக்காது. இருந்தாலும் வந்து வனத்துறை வந்து சொன்னது வந்து 17 கிலோமீட்ரு. ஆனால் 17 கிலோமீட்டர் காலையும் கூடுதலாக இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் மாதிரி இருக்கும். ஏன்னா ஹில்ஸ்குள்ளேயே போகிறதுனால. நான் பாருங்க, இவங்கெல்லாம் வந்து போயிட்டுது கோயிலில் போய் சாமி தரிசனம். நம்ம இரவில் போகிறதுனால அந்த இப்போ நடைபாதையை மட்டும்தான் நம்ம வந்து கவனத்தில் கொண்டு வந்து லைட் அடித்து போய்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து பகலும்போது ரொம்ப தூரம் மாதிரியும் தெரியும், மலைகள் எல்லாமே தெரியும். பாருங்கள், அந்த குழந்தைகள்லாம் வந்து உற்சாகமாக தான் போய் வர்றாங்க. இந்த மரத்தை தாண்டும் போது ஒவ்வொருத்தர் வந்து என்ன டயர்டாகி உட்காரமாக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வர்ற வேகத்தில் அந்த குறுக்க அடக்கிற மரத்தை வந்து ஒவ்வொருத்தர் வந்து தாண்டிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மரத்தை பார்த்தோன்னே உட்காரணும் போலேயும் வந்து ஒரு எண்ணம் வந்துடும், அதிலே உட்காந்து போயிடுறாங்க. பாருங்கள், அந்த சிற்றோடையை கடந்து அடுத்த ஒரு ஓடை, அந்த ஓடையை கடந்து வர்றோம். இந்த ஓடையிலாம் வந்து மழை காலங்களில் வந்து கடந்து போகிறது வந்து ரொம்ப சிரமமாகவும் இருக்கும். அதுக்கு வந்து பாதுகாப்புக்கான நடவடிக்கை வந்து அரசாங்கம் எடுத்திருக்கோம். இப்போ வந்து மழை இல்லாதனால தண்ணி இல்லை, தண்ணி வறட்சியாக இருக்கிறதுனால நம்ம வந்து சரசாரமாக நடந்து போய் வந்துக்கிருக்கலாம். அந்த நிகழ்வத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 6-7வது கிலோமீட்டரில் வந்திருக்கோம். 7வது கிலோமீட்டரில் வந்திருக்கும்போது கோயிலாவரத்துக்கார எங்களுடைய சாதரவர்களை பார்க்கும்போது மிக்க உற்சாகமாயிருச்சு. மனிதன் மனிதர்கள் இதே ஒரு ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்துக்கு வந்து இந்த சதுரகிரியோட அந்த சுந்தர மகாலிங்கத்துக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆறு, அந்த ஆறில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. அது வந்து ரொம்ப வறட்சியாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து தண்ணி கொஞ்சம் இருக்குது. ஆனால் வந்து மழை இல்லாதனால தண்ணியே இல்லை. மழை வந்து அதிகமாக பெஞ்சுன்னா இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஆபத்தான பாதை. இதில் வர்றதுக்கான வந்து அரசு அனுமதிக்காது. மழை பெய்யாதனால எல்லாருக்கும் வந்து அளவிடும். கடந்த 3 நாளாக வந்து பக்தர்கள் வந்து இது வெளியே வந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் எந்த ஊருமா? தஞ்சாவூர் பக்கம் ஒரத்தநாடு. ஒரத்தநாடுலேருந்து வந்து எப்படி மொத்தமாக வந்து பக்கம் பின்னேயூர். அங்கேருந்து வந்து இப்போ பஸ்ஸில் வந்து எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க? இங்கே நைட்டு 8 மணிக்கு வந்தோம். காலையில் இங்கே 9 மணிக்கு கிளம்பி இங்கே 8-9 மணி ஆகிட்டு வந்து சேர. இப்போ இங்கே எத்தனை மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிங்க? 3 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம். 3 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு இந்த குட்டி பாப்பா எல்லாமே சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம்மா. ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம்.
இந்த 10 கிலோமீட்டருக்கு அடுத்து வந்து 2 ஆறை கடந்து வந்திருக்கோம். அது இடையில வந்து ஒரு தன்னார்வலர் வந்து வருஷநாடு சிங்கராசுக்கு வந்து தண்ணி வச்சுருக்காரு. அதுக்கடுத்து வந்து ஒரு கிராமத்திலேருந்து வந்து சுக்குமல்லி போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு சமாதானமான பிளேஸு. இந்த இடத்துல வந்து நின்று எல்லாருமே வந்து தைப்பாரி போகிறதுக்கான ஒரு பிளேஸு. இந்த இடத்த நீங்கள் இப்போ பாருங்கள், வராதவங்களாம் அதை பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து நான் வந்து 2 ஆறை வந்து அதை கடந்து வந்திருக்கோம். இப்போ இது வந்து 3வது ஆறு. இந்த இதுலேயும் வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்தால் இதில் வந்து கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாயிரும். இன்னும் மக்களுக்கெல்லாம் வந்தால் இப்போ வந்து கோயிலுக்கு போகிறவங்களும் அங்கேருந்து வர்றவங்களும் எனக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஓய்வு எடுக்கிற இடம் அதை பாறை தண்ணி இல்லாதனால வந்து பொதுமக்கள் வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் போய்கிட்டு இருக்காங்க. சிலம்பரத்தைப்பட்டி எத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்போ வந்து அந்த கோயிலில் மொட்டை ஓட்டைங்கல்ல, இப்போ மொட்டை வர்றதுக்கு எது காசு வாங்குறாங்களா? அதுக்கு எவ்வளவு? 150. இப்போ நம்ம வந்து பார்க்குற பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து வயசு வந்து பார்க்காம அந்த கோயிலுக்கு போயிட்டு நடந்து போயிட்டு எவ்வளோ இதாக இறங்கி வராங்கன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கீழே வரும்போது ஒரு ஆறு பக்கத்தில் வந்து வீரவேட்டிக்காரை வந்து எடுத்தோம். அந்த வீரவேட்டிக்கார் வந்து கோயிலில் வந்து கடை வச்சுருக்காரு. அவர் நதிராசை கூட இருப்பார். இப்போ அவங்களுடைய உறவினர் இவங்கெல்லாம் முன்னாடியே வந்து இங்கே வந்து அவங்களுக்காக வந்து எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. பூசனம்பட்டி நதிராசாவே தான் சொல்கிறேன். உங்கள் மாமாவா? அந்த மாமாவத்தையும் சொல்கிறேன். முறிய இப்போ பயிர் சர்வீஸு. ரைட். வந்து சினனூர் டிஎலோட ஃப்ரெண்டு, டிஎலோட பெரியம்மாவுங்க. டிஎல் எல்லாமே வந்து நைட்டே வந்துட்டாங்க. அந்த டியில் வந்ததுனால பட் நம்ம தேடி வந்தோம். டியில் நம்ம பார்த்துட்டோம். நம்மளும் வந்து டியில் பார்த்ததுனால இத்துடன் நம்மளுடைய டீல் டெய்னிஸோட பயணத்தை வந்து முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த முறை வந்து சிறப்பாக போட்டு விட்ருவோம். என்ன டீலு, சாமி தரிசனமாக முடிஞ்சா? சிறப்பாக இருந்துச்சா? சரி 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 வாங்க. வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி. கூட்டமே இல்லை. சரி, என்ன ஐடியில் சிறப்பாக இருந்துச்சாயா? வணக்கம். நைட்டு வந்து நம்ம வந்து வருஷநாட்டில் உள்ள உப்புத்தரையில் உள்ள மகாலிங்க கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம சதுரகிரி 42 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும். இந்த 42 கிலோமீட்டர் நடக்கிறதுல வந்து நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக போய் ஏறிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்காம பொறுமையாக உங்களுக்கு மூச்சு வாங்காத அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக நடந்து போகணுமோ போங்க. ஒரு காலைல வெயில் இல்லாதப்ப இல்லை நைட்டில் கூட டார்ச் அங்கே விற்பாங்க, வாங்கிட்டு போங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸு. ஏன்னா நீங்கள் நல்லா சோர்வாகாமல் கோயிலை சுற்றி பார்த்துட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட்லான்னு கடைக்கு போனால் வெறும் கறி தாங்க வச்சுருக்காங்க. கறினா அந்த கறி இல்லை, எரிக்கிற கறி. இப்போ போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் வருவீங்க. அப்படியே இருக்கிற திரும்பி பாருங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இந்திய ராணுவம்லாம் பிரச்சனை நல்லா போயிட்டு வந்துடுவீங்க. ரைட். தம்பியோட நண்பே எல்லாமே முன்னாடி போயிட்டாங்க. போயிட்டு இப்போ தம்பியை வந்து கூப்பிட்றதுக்காக திருப்பி போனேன். அப்படியே போயிட்டு இடையில கூப்பிட்டு அப்படி வந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறது வாக்கியாப்பட்டி பரமத்தம்பட்டி வேல்மேலு தோழரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரும் வந்து பார்த்தீங்களா நடந்து வந்தார். எவ்வளோ உற்சாகம் வந்திருக்காரு. சொல்லுங்க. இது ஆபீஸ்ல கூட சுரேஷ் இதான் எங்கள் அண்ணன். ரொம்ப பாசக்கார நேசக்கார எங்கள் அண்ணன். என்னானாலும் என்ன உதவி கேட்டாலும் உடனே பண்ணுறேங்க. ரொம்ப சொந்தமான பாசமுள்ள எங்கள் அண்ணன். அவரும் இப்போ இந்த இதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் போய் கடவுளை கும்பிட்டாரு. டீல் வந்து இப்போ வந்து சதுரகிரி மலைக்கு மகாலிங்கத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து ரொம்ப கரங்கி போயிட்டார். அந்த இயற்கையில் வந்து இந்த பாருங்கள், எனக்குள்ளே போகிற ஆற்றுல வந்து கொஞ்சம் கூட தண்ணி அந்த தன்னார்வலர் வச்சுருக்காங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நம்ம நிற்கிறோம்.
பக்தர்கள் வந்து இந்த 3 நாள் வந்து அனுமதி கொடுத்ததுனால இந்த சதுரகிரி சுந்தரமகாலிங்க கோயில் சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே நம்ம தான் போய் பார்த்துட்டு வந்துடுறோமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒருத்தர் சொல்கிறத வச்சு எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது 10 மணிக்கு. ஆமாம் போயிட்டு போக மாட்டேன் பக்கம் தான். இப்போ டியூல் வந்து கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்ததுனால நம்மளும் கூட வந்துட்டோம். வரும்போது வந்து டியூலுக்கு வந்து கொஞ்சம் சோர்வாயிட்டார் நடந்து. ஏன்னா வந்து மலையேற்றம்ன்றது வந்து டியூலுக்கு வந்து இதே வந்து முதன் முறை. பாருங்கள், அவருடைய களைப்பை வந்து நீங்களே நேரடியாக பார்க்கலாம். அந்த களைப்புக்கு என்ன காரணம்ன்றதும் பார்த்தீங்களா, அந்த இயற்கை மலை எல்லாத்தையுமே வந்து கடந்து அந்த 7 மலைன்றது இப்போ பேர் ஒருத்தருக்கு வச்சுருப்பாங்க. 7 மலை, இதுக்கு பேர் தான் 7 மலைன்றதை இப்போ வந்து ஒரு முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. சதுரகிரி மலைக்கு போகிற, அதாவது வந்து உப்புத்தரையிலேருந்து போகிற பாதையாவது இந்த இயற்கையை பார்த்துங்க. டியூல் வந்து எவ்வளவு சோர்வடைஞ்சாலும் அந்த இயற்கையும் ரசிக்கும்போது டியூலுக்குள்ளே வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு அந்த ஒரு மருத்துவமிக்க வந்து காற்றுகளை சுவாசிக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த சோர்வு மாதிரி சுறுசுறுப்பாக நடந்து போயிடலாம். நடி எப்படி நம்ம அதை போயிடலாம் வேமாவாங்க அப்படின்ற மாதிரி இந்த டியூலோட நண்பே முத்து விமலேஷ் மற்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க. வந்து பகலில் வர்றதுக்கு வந்து சோர்வு அதிகமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த இயற்கைகளை வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கும் அந்த மலை, இந்த பசுமை, இந்த நீரோடை இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனால் இரவில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது. பார்க்குறதுனா நம்ம நடபாதை மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் வந்து இந்த பார்த்திங்களா, அந்த இயற்கை காற்று ஒரு மருத்துவமிக்க ஒரு காற்றை சுவாசிச்சதுனால டியூலோட நண்பனும் வந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சோர்வு இருந்தாலும் போயிட்டு வர்ற டியூலுக்கு வந்து இது வந்து முதல் பயணமாக இருந்தாலும் கூட ஒரு வெற்றிகரமாக முடிச்சு வந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிகழ்வத்தை பார்க்குறோம். அந்த பறையெல்லாம் பார்த்தீங்களா, இந்த இயற்கையெல்லாம் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு முறை வந்து எடுத்து காட்டணுன்றது எங்களுடைய விருப்பம். இப்போ வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால அனைவரும் ஓய்வு எடுக்கிறதுனால டியூலோட நண்பன் வந்து நம்மளும் எப்பாடா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடும்டா சாமி அப்படின்ட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த இயற்கையும் பார்ப்போம். இந்த உட்காந்துருக்க டயத்தில் இந்த இயற்கையும் பார்த்துக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த இயற்கையில் எவ்வளோ பேர். ஆனால் வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க தங்களை அறிமுகமாகி கொண்டும் தங்களுடைய நடை பயணத்தையும் அந்த தரிசனத்தையும் பற்றி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டியூல் டேஸ் நேயர்களே, உங்களுக்கு வந்து இந்த ஒரு இயற்கை காட்சி வந்து எப்படி இருக்குது, அதாவது எங்களுக்கு வந்து இந்த இதை வந்து எப்படி எடுத்து உங்களுக்கு வந்து பார்வை கொண்டு வரேன்னு தெரியல. நம்ம வந்து பார்க்குறது வந்து மருதமலை முருகன் கோயிலில் வந்து இந்த கல்லுகளை அடித்து வச்சு வீடு கட்டுவாங்க. அந்த வீடு கட்டுனா அவங்களும் வந்து ஒரு சொந்த வீடு கட்டுவாதான் வந்து நம்புவாங்க. அதே போல் வந்து இங்கே வந்து சதுரகிரி வர்றதில் வந்து மகாலிங்கம் வந்து இந்த நமக்கு வந்து ஒரு வீட்டோட கனவை நிறைவேற்றி வைப்பான்னு சொல்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கல்லுகளை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அதைத்தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். இந்த கல்லில் வந்து நம்ம அடுக்கி வச்சு எவ்வளவு உயரத்துக்கு நம்ம வந்து இந்த கல் கீழே விழுகாமல் வீடு கட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளும் வீடு கட்டணுன்ற ஒரு ஐதீகம். வேறு ஓய்வு பின்னால் வந்து டியூலோட நண்பன் வந்து சரி வாங்க போகலாம். ஏன்னா இதுக்கு வந்து என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அழுதாலும் கவலைப்பட்டாலும் நடக்க முடியலைன்னு சொன்னாலும் நமக்கு வேறு வழியே இல்லை. எவ்வளவு தூரம் போனோமோ அவ்வளோ தூரம் திரும்பி வந்தால் மட்டும்தான் நம்ம இருப்பிடத்தை வந்து அடைய முடியும். இது வந்து டியூலோட லட்சியம். சாப்பிடு எங்கே அன்னதானம் வாங்கலையா நிஜா? எத்தனாவது வருஷம்? 17 வருஷம் முறையிலா நடந்தது. அங்கேதான் குழந்தைய கிடச்சிச்சேன், அதனால தான் ஆயுசுக்கு போய்க்கிருக்கு. சரி 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 அம்மா வரேங்க. வாங்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க நீங்கள்? நாங்கள் நைட்டே வந்துட்டோம். நைட்டு வந்துட்டீங்களா? அந்த வண்டியெல்லாம் போகிறேன். அப்படிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த கோயிலுக்கு நம்மளும் வந்து நடைபாதை பயணம் போகிறதுனால இங்கேருந்து போகிறவங்களையும் நம்ம வந்து ஒரு தெரிஞ்சவங்களை பார்த்துறோம்.
புதுசாக வர்றவங்களையும் பார்த்துருவோம். நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்களும் வந்து உற்சாகமாக எங்களே வீடியோ போடுன்றாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சோர்வு தெரியாமல் நம்மளும் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த அதாவது வந்து நம்மளை தவிர நம்மளுக்கு தைரியம் கொடுக்குறதுக்கு வேறு யாருமே இல்லைன்றதுனால டியூல் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் சரி, அது நண்பன் முத்து விமலேஷ் கூட பார்த்தீங்களா இவெல்லாம் எப்படி தப்பி வராருன்னு. இவங்கெல்லாம் வந்து மலைக்கு வந்து மறுபடியும் மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம், இவங்க வந்து கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. டியூலோட சோர்வு வந்து கரெக்டாக தெரியுதா? இது வந்து இந்த மாவலிப்பாறையோட பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து இரவு முழுக்க வந்து அதாவது வந்து எத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சுக்குமல்லி கொடுக்குறதும் பகலில் வந்து நீர் மோர் எல்லாமே வந்து ஒரு அன்போடு உபசரிக்கிறாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து டியூல் ட்ரைனேஜ் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த நீர்மோர் கொடுக்குற சுக்குமல்லி கொடுக்குறது நமக்கு வந்து ஒரு சோர்வை நிற்குது. அதுபோக வந்து கொஞ்சம் ஒரு அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்து நின்று தைப்பாரி போகிறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கிது. மறுபடியும் வந்து பயணத்தை தொடர்றோம். இந்த பயணமும் இந்த மலைக்கு வந்து நம்ம வந்து புதுசாக வந்திருக்கிறதுனால முதல் முறையாக வந்திருக்கோம். இதோட அனுபவம் வந்து கொஞ்சம் வந்து டயர்டாகவும் இருக்கும், சோர்வாகவும் இருக்கும், எல்லாமே இருக்கிறதுனால அதாவது இந்த டீலோட வீடியோ வந்து உங்கள் பார்வைக்கு வச்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் வந்து இது உங்களுக்கு நல்லா இந்த மற்ற இயற்கை காட்சி கோயிலெல்லாம் எடுத்து போடுறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ வந்து சிறப்பாக எடுத்து போடுறோம். உப்புத்தரவு பாதைங்க, வாழத்தோப்பு பாதை இருக்குது, உசிலம்பட்டிலேருந்து வரணும், தனிப்பாறை ஒன்று இருக்குது, வத்தராப்பு 4 பாதை இருக்குது. 4 பாதை வந்து எந்த இடத்துல சந்திக்குது? அந்த வத்தராப்பு பாதை ஜாயின் நல்லா வந்து அதில் ஜாயின் பண்ணணும். நீங்கள் எந்த ஊர் சார்? நான் தேனி தான். ரைட், சந்தோஷம். உங்கள் பேர்? என்னோட பேர் பெரிய கருப்பன். நன்றி. நன்றி. பாதைன்றதை கேட்டால் இப்போ பார்த்தீங்களா, இவங்க வந்து மயிலாடும்பாறைக்காரங்க வந்து குடும்பத்தோடு வந்து நடந்து போகிறவங்களுக்கு களைப்பு தெரியாமல் இருக்கட்டும், தாகம் எடுக்காமல் இருக்கணும், மிட்டாய் கொடுக்குறாங்க. யாரும் திருன்னு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இங்கே வந்து மிட்டாய் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஊர்? மயிலாடும்பாறைன்னு உங்களுக்கு இந்த இடம் இருக்குது, எப்படி தெரியும்? எங்கள் ஏரியா தானே, எங்கள் ஏரியா ஏரியா. உங்கள் பேர்? வைரப்பாண்டி. டியூல் டெய்லி சார். டியூல் டெய்லி சார்பாக வாழ்த்து.